தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. 2024 வருடத்தோட ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் தொடங்க போகுது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை துவாதிச திதியில் பிரதோஷத்தை அன்னைக்கு பிறக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு அற்புதமான ஒரு தினமுங்க. மறந்துடாமல் இது செஞ்சுருங்க. அதே மாதிரி 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26 கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது. 19ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது. அன்னைக்கு தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்லதொரு நாள் அப்படிங்கிறதும் வருது. இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் கடகராசியில் இருந்துட்டு 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. சனி பிரதோஷ அன்னைக்கு போகிறாரு. அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோட சேர்ந்துக்கிட்டு இருக்காரு. குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சு உட்காந்துருக்காரு. 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மாத கடைசி 31ஆம் தேதி சிம்மத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும், சனி பகவான் கும்பத்தில் வக்கர நிலையிலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது, எதெல்லாம் நீங்கள் செய்யலாம், எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு வந்துட்டு சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். அதாவது கெட்ட நேரம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் வரல, கடவுளுக்கே வந்திருந்திருக்கு. ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததுனால தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் உள்ளதை உள்ளபடியே நாம் சொல்லிடுறோம். அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். ஏன்னா பல பேர் வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது. என்ன நடக்க போகுதோ அதை சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பெருசாக வருட கிரகங்களில் எந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறதும் இல்லைங்க. வருட கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ராசிக்கு அதிபதி சனி பகவான் ராசிக்குள்ளே இருக்கார். பக்ரம் அடைஞ்சு போயிருக்காரு. அது வந்துட்டு எவ்வளோ ஒரு பின்னடைவு அப்படின்னே நம்ம சொல்லிவிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ராசியை பொறுத்த வரைக்கும் 2வது வீட்டில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்குது. இது வந்துட்டு பெரியதொரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா அப்படின்னா, குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள், கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அர்த்தாஷ்டம குருவா 4வது வீட்டில் குரு உட்காந்துருக்காரு. அதுவும் ஒரு சுமாரான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கேதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சரியில்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்கார். நாம் ஏற்கனவே ஜென்மசனியினுடைய பிடியில் இருக்கோம். அப்போ வருட கிரகங்களில் குருவும் சரி, சனியும் சரி, ராகு கேதுக்களும் சரி சரியில்லாத ஒரு அமைப்பில் இருக்காங்க. அப்படிங்கும்போது வேறு மாத கிரகங்களால் வரக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்தாகணும். அந்த ஒரு வகையில் ஏதாவது மாத கிரகமாவது நல்ல விஷயமானு பார்த்து சொல்லுங்கள் ஜோசியரே. ரொம்ப வாட்டுது மனுஷனை 7.5 சனி அப்படி சொல்லிட்டு எல்லாம் பயமுடுத்துனாங்க. அது பயத்தை முடுத்துன மாதிரி நடக்குது. ஒன்றும் போகிற போக்கு சரியில்லையா ஜோசியரே. ஏதாவது ஒரு உருப்படியாக தேருமா என்ன? இதே இப்படியே கடன்லேயே வாழ்க்கை ஓடி போடுமா? கையில் 10 ரூபா தங்கவே மாட்டேங்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த காசு பற்ற மாட்டேங்குது. மாத கடைசியில் கடன் தான் வாங்குகிறேன். உடம்புலையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை. வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி செலவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்பலோட தான் மாதத்துக்குள்ளேயே வரீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா 4வது இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகத்தை கொடுக்குறாங்க. இது வந்துட்டு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது கைக்கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். எடுத்த உடனே ஒரு நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்ச போகுது. அதே மாதிரி சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணன் தம்பி நமக்கு ஒரு 1000 பிரச்சனை வந்தாலும் துணைக்கு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பிரிஞ்சு போன பங்காளிங்கெல்லாம் ஒன்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதத்தில் ஒரு நாள் போயிட்டு வாங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பங்காளிகள் இல்லை எப்படி சொல்ல, பங்காளிகள் யாரும் வரல அப்படின்னா கூட பிறந்த அண்ணன் தம்பி சகோதரர் யாரும் கூப்பிட்டுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குலதெய்வ கோயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த வீட்டு பொண்ணு தீபம் ஏற்றுறதுக்குன்னு ஒரு அம்மன் இருப்பாங்க. அது காமாட்சி அம்மனோ, மீனாட்சி அம்மனோ, இல்லை பாப்பாத்தி அம்மனோ ஏதோ ஒரு அம்மன் இருப்பாங்க. வீட்டில் பிறந்த புள்ள இருந்தது அப்படின்னா கூட்டிகிட்டு போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு ஒரு பொங்கல் வச்சு படையல் போட்டுவாங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். ஏன்னா ஜென்மசனி காலகட்டம் அப்படிங்கிறது 2ஆம் சுற்றாக இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஒரு வீடு மன கட்டி ஆகணும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கேயாவது காசு வாங்கி ஏதோ ஒரு சொத்தை விற்றோ, இல்லை ஒரு நகை நட்டை அடகு வச்சோ, ஒரு நமக்கான ஒரு எப்படி சொல்ற குடிசையாவது சொந்தமாக போட்டே தரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்கிது. அப்படிங்கிறதுனால
முயற்சி செய்யலாம். சரிங்களா? ஒரு பலன் அப்படிங்கிறது கிடச்சிரும். அதற்கு உண்டானது டக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டம் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். வேலை நிற்காது. அதே மாதிரி கடந்ததொரு காலகட்டங்களில் ஒரு வீடு கட்டினேன், பாதியாக நின்று போச்சு, ஒரு லோன் கிடைக்கல, பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டான், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பாதியில் நின்று போச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் அதை மறுபடியும் புதுப்பிச்சு வேலையை ஆரம்பிக்கலாம். நல்லபடியாக கிரகப்பிரவேசம் பண்ணிவிடலாம். கட்டட வேலை அப்படி சொல்லிட்டு ஒன்று கண்டிப்பாக கை வச்சு ஆகணும். அந்தளவுக்கு நேரம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக லாபம் அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 8, 10, 12 இந்த 3 வீட்டில் இருக்குது. அப்போது 8ல் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்த்துறாரு. அப்படிங்கிறதுனால கேதுவால் வரக்கூடிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது நீங்கிடுது. 10ல் குரு பார்வை விழுகுது. அப்படிங்கும்போது என்னதான் உங்களுக்கு ஜென்மசனியாக இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 10ல் படுது இல்லைங்களா? தொழில் கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கும். ஏதோ ஒரு 10 ரூபா சம்பாதிச்ச இடத்துல ஒரு 10 ரூபா விடுதி, ஒரு 12க்கு போகாது, 8க்கும் வராது. பரவாயில்ல, ஏதோ தொழில் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. மற்றபடி பிரச்சனை செலவு வந்தாலும் வருமானத்துக்கு ஒரு பஞ்சம் இல்லடா, போடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. யார்கிட்டையும் கை நீட்டி நிற்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது, கடன் வாங்கணும் ஒரு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஓடிடும். தொழிலில் ஒரு நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை கிடச்சி ஏதோ ஒரு மாதம் 10 ரூபா நமக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி பணத்தை நம்ம நம்பிவிடலாம். அதை நம்பி ஒரு லோனு போடலாம், ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு டியூ போடலாம். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற நம்ம கொடுத்துரும் இந்த மாதம். அதே மாதிரி புதன் வக்ரத்தில் இருக்கார். கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் மாத தொடக்கத்தில் ஒரு 5க்கும் 8க்கும் அதிபதியான புதன் வக்ரம் அடைகிறாரு. அப்படிங்கிறதுனால இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு வழக்குகள் கொஞ்சம் தாழ்ந்துக்கும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி வந்துட்டு வழியிலேருந்து போயிருக்காரு. அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை, வரும் போயிடும். ஏதோ ஒரு பங்காளிகளுக்குள்ளே ஒரு வாக்கியா வரப்பு சண்டை அப்படிங்கிற மாதிரி வரும். அது ஸ்மூத்தாக போயிடும். ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு தான் 13ஆம் தேதிக்கு அப்புறமா அவர் பலம் அடைஞ்சிடறாரு புதன். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட போகிறதில்ல, பயப்பட வேண்டியதே இல்லை. 5க்கும் 8க்கும் அதிபதியான புதன் 13ஆம் தேதி அன்னைக்கு பலம் அடைகிறாரு. அப்படிங்கும்போது பிள்ளைகளுடைய கல்வி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வரன்னு பார்க்குறேன், ரொம்ப நாளாக என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அமைய மாட்டேங்குது, ரொம்ப நாளாக என் பொண்ணுக்கு ஒரு வரணும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வர மாப்பிள்ளையெல்லாம் தட்டி போகுது. இப்படி பிள்ளைகளால் ஒரு கஷ்டப்பட்டவங்க, பிள்ளைகளை நினச்சி எங்கினவங்க எல்லாத்துக்குமே ஒரு 13ஆம் தேதிக்கு மேலே நல்லது ஒரு வரணும் அப்படிங்கிறது அமையும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வரன் பார்க்குறதுக்கு இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாகவே இருக்குது. உட்காந்து அப்படியே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படி சொல்லிட்டு பேசினாலே 4 வரன் அப்படிங்கிறது அடுத்த நாள் நம்மளை தேடி வரும். 4 ஜாதகம் வரும். அது நல்ல ஜாதகமாக உங்களுக்கு அமையும். அப்படிங்கிறனால ஒரு கும்பிட போன குறுக்க வந்த கதை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி சுக்கிர பகவான் சிம்மராசியில் இருக்கார். 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கார். அப்படிங்கும்போது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கணிசமான ஒரு லாபம் அப்படிங்கிறது கையில் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகளால் பார்த்த வருமானம் கிடைக்கும். நம்ம 10 நாள் உடம்பு சரியில்லை சொல்லிட்டு படுத்திருந்தா கூட கூட்டாளிங்க வந்துட்டு சரி விடு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாள் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை அவங்க சேர்த்து போட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கூட வேலை செய்கிற சக ஊழியர்களுடைய ஒரு ஆதரவு இருக்கும். மேல்மட்ட அதிகாரிகளுடைய ஆதரவு கொஞ்சம் குறையும். எல்லா வேலையும் நம்மக்கிட்டே கொஞ்சம் திணிப்பாங்க, வெளியே நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் கூட வேலை செய்கிறவங்க பரவாயில்ல, நம்ம வேலையை கொஞ்சம் வாங்கி செய்வாங்க, நமக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருப்போம் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருந்தால் கூட நீ பார்த்துக்கப்பா, நான் காலைல வந்து பார்த்துக்கிறேன், உடம்பு முடியலை அப்படின்னா உங்களுக்குள்ளே அப்படியே பேசி ஒரு ஸ்மூத்தாக அப்படியே அலுவலக சூழல் அப்படிங்கிறது போயிடும். அதனால் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி உங்கள்கிட்ட சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா வேலை பார்க்குறவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க. இந்த ஓபி அடிக்கிறது, 10 ரூபா பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லதொரு வேலை ஆட்கள் கிடைப்பாங்க. நல்லதொரு உத்தியோகம் உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி விவசாயம் அப்படிங்கிறது வேண்டாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்துட்டு ராசிக்கு 4ஆவது வீட்டில் இருக்கார். அப்படிங்கிறனால புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம். என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செய்யணும். அதே மாதிரி உங்களுடைய ராசியில் 4ல் சுபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ராத்திரி நேரத்தில் வயல்வெளியில் போயிட்டு வேலை செய்யறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடணும். பூச்சிப்பட்டு கடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இரவு நேர வயல் பணிகள் அப்படிங்கிறது வேண்டாம். அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது பயணம் போனாலும் கொஞ்சம் காட்டு பக்கம் இப்போ இந்த இருட்டான நேரத்துலலாம் எங்கேயும் இறங்கக்கூடாது, போகக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி பெரியதொரு பாதிப்பு எதுவும் இல்லை. அந்த மாதிரி தினம் குளிச்சுட்டு விநாயகர் பெருமானை வணங்குங்க. சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா ஆரோக்கியத்தில் ஜென்மசனி அப்படிங்கிற கை வைக்கிறப்போ அனுமன் வழிபாடு தான் அவங்களை காப்பாற்றி விடும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க.
சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள்விளக்கு போடுங்க. எள் சாதத்தை நெய்வேத்தியமாக படைச்சி அண்டங்காக்கைக்கு அன்னமிட்டுட்டு ஏழைபாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே அமையும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப்